அனந்தேஸ்வரியை நமக. எல்லையற்ற கருணையுடைய எல்லாம் வல்ல பரம்பொருளின் பெருங்கருணையினால் மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் பெருமக்களின் சிறப்புமிகு முகாமில் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்ற முகாமினுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும், வணக்கத்திற்குரிய மாதாஜிக்கும், மற்றும் இந்த நிகழ்விலே கலந்திருக்கின்ற அத்துணை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும், சுவாமிஜிக்கும் எல்லோருக்கும் நமது பணிவான வணக்கங்களை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறோம். இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு முகாம் 3 நாள் அல்லது 5 நாட்கள் நடைபெறுகிறது. அதில் முழுமையாக நாம் கலந்து கொண்டோம் என்றால் நம்முடைய இதயமே ஒரு மலர்ச்சி வரும், உள்ளமே ஆனந்தப்படும், உணர்வுகள் குதூகலிக்கும். ஏனென்றால் நாம் சுதந்திரமாக ஒரே சிந்தனையில் இந்த முகாமில் கலருவதுதான். பாரத நாட்டினுடைய பெருமைகள் என்னும் தலையங்கத்திலே இன்றைய தினம் 2வது நாளாக பல்வேறு அறிஞர் பெருமக்கள் இங்கே கருத்துக்களை பரிமாறியிருக்கிறார்கள். சில நேரங்களிலே சொன்ன காரியங்களே திரும்ப சொல்லப்படும். சில சந்தர்ப்பத்திலே நமக்கு நன்றாக தெரிந்த விவரங்களை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எப்படி இருப்பினும் நல்ல கருத்துக்களை கேட்பதிலே மகிழ்ச்சிதான். ஒரு நாட்டினுடைய பெருமை என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதனை 2 நிலைகளில் சிந்திக்கலாம். ஒரு பாரம்பரியத்தை சொல்லுவார்கள். பாரம்பரியம் என்று சொன்னால் காலகாலமாக, பன்னெடுங்காலமாக, பரம்பரையாக வாழையடி வாழையென வருகின்ற ஒரு நியதி அல்லது ஒரு சிறப்பு அல்லது மேன்மை அல்லது உயர்வு என்று எதை கொண்டாலும் அது தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டிருந்தால் அது பாரம்பரியம் என்று சொல்லலாம். நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் பெரிய பாரம்பரியத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள். ஏனென்றால் பன்னெடுங்காலமாக சொல்லுகின்ற பொழுது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே என்று சொல்லலாம். அது மாதிரி உலகின் மூத்த குடியாக, பெருமைக்குரியவர்களாக நம்முடைய பாரம்பரியம் இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய பெருமையை மேம்படுத்துவதில் 2 சொல்லலாம் என்று சொன்னோம் அல்லவா? அதில் ஒன்று பண்பாடு, இன்னொன்று கலாச்சாரம்.
அதனால்தான் என்னுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உனக்கு தெரியுமா, எங்களுடைய நாட்டின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நீங்கள் அறிவீர்களா என்றெல்லாம் கேட்பார்கள். பண்பாடு அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய பகுதியாக இருக்கின்ற பண்பு அதை நற்குணங்கள் அல்லது சிறப்புக்குரிய நெறிமுறைகள் அல்லது மேன்மை மிகு வாழ்வியல் இது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த பாரத நாட்டுக்கு என்று சில பண்புகள் இருக்கின்றன. இங்கு வாழுகின்ற மக்களுக்கென சில பண்புகள் இருக்கின்றன. இவர்களுக்கென சில நெறிமுறைகள் இருக்கின்றன. இவர்களுக்கென வாழ்வியல் இருக்கிறது. வாழ்வினுடைய ஒழுக்க மேம்பாடு இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது. இதைத்தான் பண்பு என்று பார்க்கிறோம். ஆக நம்முடைய நாட்டு மக்களுடைய பண்பு எது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், 1000 ஆண்டுகள் அல்லது 1000 நாவுடைய ஆதிசேடன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட சொல்ல முடியாத அளவு சிறப்புக்குரிய பண்பினை தாங்கி இருக்கின்ற மக்களை சார்ந்த நாடு நம்முடைய பாரத நாடு. இந்த பண்பு, அதை நீங்கள் சின்ன காரியத்தில் எடுத்துக்கொண்டால் கூட, நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்து வந்தது என்று சொன்னால் கூட, ஒரு அதிதி வந்தார்கள் என்று சொன்னால் கூட, அதிதி என்று சொன்னால் நமக்கு தெரியாத விருந்தினர், அவர்களை நாம் எவ்வண்ணம் உபசரிக்கின்றோம், அவர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து அவர்களுக்கு கொஞ்சம் உபசரிப்பு செய்து அவர்களுக்கு உண்ண சில உணவுகள் கொடுத்து, இது மாதிரி அவர்களை அன்போடு உபசரிக்கின்ற ஒரு பண்பு இருக்கிறது அல்லவா? இது கூட சின்ன விஷயமாக இருந்தால் கூட எவ்வளவு சிறப்புக்குரிய நிலையிலே ஒருவர் நம் இல்லம் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை உபசரிக்கின்ற விதம், அவர்களோடு அன்போடு அளவளாவுகின்ற விதம், அவர்களுக்கு உணவு பரிமாறுகின்ற விதம், அவர்களை உபசரிக்கின்ற விதம், இவையெல்லாம் நம்முடைய குணநலனை சார்ந்திருக்கிறது, நம்முடைய பண்பை சார்ந்திருக்கிறது. ராமாயணத்திலே ஒரு சிறிய பகுதி, கிஷ்கிந்தையிலே சுக்ரீவன் விருந்து படைக்கிறான். ராம இலக்குவர்களுக்கு விருந்து படைக்கிறான். அப்படி அவன் விருந்து பரிமாறுகின்ற நேரத்திலே அந்த சுக்ரீவனுடைய மனைவி அங்கு இல்லை. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு நினைக்கிறார், விருந்து பரிமாறுகின்ற இந்த சுக்ரீவன் தனி ஒருவனாக இருந்தல்லவா விருந்து படைக்கிறான், இவனுடைய துணைவியை காணோமே என நினைக்கிறான். அப்பா சுக்ரீவா, உன்னுடைய மனைவி எங்கே என்று கேட்கிறான். நமக்கு விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு இல்லத்திலே ஒரு இல்லற வாழ்வு நடத்துகின்ற ஒருவர் அதிதிக்கோ ஒரு விருந்தினருக்கோ உணவு பரிமாறுகின்ற பொழுது அவருடைய மனைவியும் இருந்துதான் அந்த உணவினை பரிமாற வேண்டும் என்பது நம்முடைய நாட்டின் நியதியாக இருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் காசி மாநகரம் வாரணாசிக்கு சென்றீர்கள் என்று சொன்னால், ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், எந்த இடத்தில் அப்படிப்பட்ட தீர்த்த இடம் அல்லது சிறப்புக்குரிய இடத்திற்கு சென்று ஒரு சிறிய சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு சிறிய வேள்வியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த புரோகிதர் கேட்பார், உங்களுடைய மனைவியும் கூடவே இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆக ஸ்ரீராமபிரானுக்கு அந்த ஐயம் எழுகிறது. அதனால் அவர் கேட்கிறார். பிறகு அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும்.
ஆக ஒரு விருந்து படைக்கின்ற பொழுது கூட அந்த இல்லத்தை சார்ந்த இல்லத்து அரசி அதை பரிமாற வேண்டும் என்று சொல்லுகின்ற பண்பு இருக்கிறது என்பதை குறிப்பிடத்தக்கது. அப்படி நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் நம்முடைய நாட்டிற்கு என, நம்முடைய பாரத தேசத்திற்கு என இப்படிப்பட்ட பாரம்பரியமிக்க பண்புகள் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறது, ஒவ்வொரு காரியங்களிலும் இருக்கிறது, ஒவ்வொரு அசைவிலும் இருக்கிறது. ஆகவே இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இதை இப்படித்தான் செய்ய வேண்டும், இதில் இவ்வண்ணம் செய்தால்தான் இது சிறப்புக்குரிய விஷயம் என்பதை ஒவ்வொரு விஷயமும் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் சொன்னேன். ஆக நம்முடைய வாழ்க்கையே 4 நிலைகளிலே நம்முடைய பருவத்தை பிரிக்கிறார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஏன் 4 நிலைகளாக பிரிக்கிறார்கள்? அந்த பிரம்மச்சரிய காலத்திலே படிக்க வேண்டியவற்றை படிக்க வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டியவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், தெளிவடைபவைகள் எல்லாவற்றிலும் தெளிவடைய வேண்டும். நல்ல ஒரு சிறப்புக்குரிய மனிதனாக வாழ்வதற்கு எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் சாத்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், வேதங்கள் இவற்றில் இருந்தெல்லாம் நல்ல வண்ணம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு குருகுலம். இன்றைக்கு நம்முடைய அம்மாவினுடைய ஆசியினாலே நடைபெறுகின்ற அமிர்தா பள்ளி கல்லூரிகள் எல்லாம் குருகுல நிலையிலே வர வேண்டும் என்று ஏன் ஆசைப்படுகிறோம், ஏன் விரும்புகிறோம்? அதுதான் நம்முடைய நாட்டினுடைய சிறப்புக்குரிய விஷயம். ஆகவே அப்படி அந்த பிரம்மச்சரிய நிலையிலே வாழ்வில் நம்முடைய பரிணாமத்திற்கு வேண்டியவற்றை கற்றுக்கொள்கிறோம். அடுத்தாற்போல் இல்லறம். இல்லறத்திற்கு இல்லறத்தை இல்லறம் என்று மட்டும் சொல்வதில்லை, இல்லற தர்மம் என்று சொல்கிறோம். இது ஒரு தர்மம். நம்முடைய செய்கைகள் எல்லாமே எல்லா விதத்திலும் அது ஒரு தர்மமாகவே அமைகிறது, ஒரு வேள்வியாக அமைகிறது, ஒரு யாகமாக அமைகிறது. இந்த இல்லறம் இதை தர்மம் என்று ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், மற்றைய ஏனைய 3 ஆச்சிரம தர்மங்களை சேர்ந்தவர்களெல்லாம் இந்த இல்லறத்தில் வாழ்கின்றவர்களை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்படித்தான் சார்ந்துதான் இருக்க முடியும். பிரம்மச்சரியாராக இருந்தால் கூட கிரகஸ்தரிடம் அவர் உணவோ மற்றும் உள்ள வசதிகளோ வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான். வானப்பிரஸ்தர்களாக இருந்தாலும் இல்லறத்தவர்களின் சகாயம் அவர்களுக்கு வேண்டும். ஏன், அனைத்தும் துறந்த சாதுக்களாக இருந்தாலும் சந்நியாசியாக இருந்தாலும் அவர்கள் இல்லறத்தவர்களிடம் இருந்து அந்த அந்த உடலை போஷிப்பதற்காக அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவே மற்றைய 3 ஆச்சிரம தர்மங்களை தாங்கி நிற்பது இல்லற தர்மம். இந்த இல்லற தர்மத்திலே ஒரு மனிதன் சிறப்புற வாழ்ந்தான் என்று சொன்னால் அப்பொழுதுதான் அவனுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. எப்பொழுது மனிதனுடைய உள்ளம் தூய்மை அடைகிறது என்று சொன்னால், நம்முடைய பணிகளிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய மனம், வாக்கு, காயம் என்று சொல்லுகின்ற முக்கரணங்களால் நாம் ஆற்றுகின்ற கர்மங்களிலே சிறப்பு ஏற்படுகின்ற பொழுது அப்பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மை அடைகிறது. வானப்பிரஸ்தத்திற்கு வந்து விடுகிறோம். அடுத்தாற்போல் துறவு. நம்முடைய இதிகாசங்கள், புராணங்களை எல்லாம் பாருங்கள், அல்லது மன்னர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். தசரத சக்கரவர்த்தி அந்த 4வது நிலையை அடைந்த மாத்திரத்திலே என்ன சொன்னார்? ஸ்ரீராமா, உனக்கு நான் பட்டம் சூட்டுகின்றேன். அவர்களுடைய தேர்ந்து ஆய்வு செய்கின்ற மந்திரிகளை எல்லாம் அழைத்து அந்த மந்திர ஆலோசனையை சொல்லுகிறார். ரவி குலத்திலே வந்த என்னுடைய முன்னோர்கள் எப்படி
வாழ்ந்து அதனுடைய நிறைவு நிலையிலே கானகம் சென்று கடுந்தவம் செய்து அடைய வேண்டியதை அடைய சென்றார்களோ அதுபோல நானும் போகின்றேன் என்று சொன்னார். இது நம்முடைய பாரத நாட்டினுடைய தர்மம். ரொம்ப கவனிக்க வேண்டும். இன்றைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களும் இல்லற வாழ்வோடு நிறைவு செய்து விடுகிறோம் வாழ்க்கையை. இல்லற வாழ்வுக்கு அப்பால் செல்வதில்லை. வானப்பிரஸ்தத்தை நாம் தொட்டு பார்ப்பதில்லை. சந்நியாசம் நாம் எட்டி கூட பார்ப்பதில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய பந்தம் பாசம் அனைத்தும் இந்த மாயா நிலையிலே நின்று போய்விடுகிறது. ஆகவே பிறந்து பிறந்து இறந்து இறந்து மீண்டும் மீண்டும் இந்த என்றைக்கும் அழியாத தொலையாத பிறவி பெருங்கடல் என்னும் சாகரத்திலே சிக்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாரத நாட்டினுடைய நியதி என்ன சொல்லுகிறது? தர்மம் என்ன சொல்லுகிறது? மனிதா, நீ பிறந்தாய், நீ சிறப்புற வளர்ந்தாய், உன்னுடைய தாய் தந்தையர்கள் உனக்கு கற்றுத்தர வேண்டியவற்றை கற்றுத்தந்தார்கள். குருகுலத்திலே குருநாதர் கற்றுத்தந்தார். நீ இல்லறம் என்று சொல்லுகின்ற வாழ்விலே புகுந்தாய். உன்னுடைய வாழ்வு இதுதான் என்று நீ தெரிந்து கொண்ட பிறகு நீ அவற்றிலிருந்து கொஞ்சமாவது விடுபடுகிறாயா? கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வந்து விட்டார்கள், நாம் தனிமையாகத்தான் இருக்கிறோம், நமக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லி நீ அவற்றிலிருந்து கொஞ்சம் விடுபடுகிறாயா? இல்லை, இல்லவே இல்லை. அதைத்தான் வானப்பிரஸ்தம் 55 வயது 60 வயதுக்கு மேல் ஒரு மனிதன் இந்த பூவுலகிலே வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் வானப்பிரஸ்தனாகத்தான் வாழ வேண்டும். 65 70 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் அவன் நிஜமாக சந்நியாசியாகத்தான் வாழ வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் அவனுடைய ஆன்மா பரிணாமம் அடையும். ஆன்ம பரிணாமத்தினுடைய உச்ச நிலையிலே அவன் இறையோடு இரண்டர கலக்க வேண்டிய சாயுஜ்ய நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் பற்று அற்று ஆக வேண்டும். இதை சொல்லுவது நம்முடைய தர்மம். இது பாரத நாட்டினுடைய பண்பாடுகளிலே ஒன்று. கொஞ்சம் அடுத்தாற் போனீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கூட புருஷார்த்தங்களை அமைத்து தந்திருக்கிறார்கள். என்ன புருஷார்த்தம்? அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லுகின்ற 4 புருஷார்த்தங்களை தந்திருக்கிறார்கள். அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொன்னால் மனிதன் அறத்தின் வழிதான் வாழ வேண்டும். அறத்திற்கு அப்பால் ஒரு அணு கூட அவன் நழுவி செல்லக்கூடாது. அவனுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அறத்தை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும். இது எல்லோருக்கும் வலியுறுத்தப்பட்ட ஒன்று. எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் செயல்பட்டாலும் இது தர்மமா, இது அறமா? ஆகவே பொருள் ஈட்டுவதாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, கல்வி கற்றுக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை செய்தாலும் அறத்தின் வழிதான் நிற்க வேண்டும். அதன் வழிதான் பொருள் ஈட்ட வேண்டும். அதன் வழிதான் இன்பத்தை தூய்க்க வேண்டும். அதன் வழிதான் அவன் விடுதலை அடைய வேண்டும், வீடு பேறு. ஆகவே அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லுகின்ற புருஷார்த்தங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அடுத்தாற்போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பஞ்சமகா யஜ்ஞம். ஒவ்வொரு மனிதனும் பஞ்சமகா யஜ்ஞத்திலே வாழ வேண்டும். பஞ்சமகா யஜ்ஞத்தினுடைய முதல் நிலையை பாருங்கள். பூத யஜ்ஞம். பூத யஜ்ஞம் என்று சொல்வது நம்மால் எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் ஏற்படக்கூடாது, எந்த உயிரும் நம்மால் பாதிக்கப்படக்கூடாது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவர் யாவர். அப்படி எல்லா உயிர்களும் தம்முயிர் போல் இன்புற்றிருக்க வேண்டும். அவைகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது. நம்மால் இயன்ற அளவு அவைகளுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பெருந்தன்மை பூத யஜ்ஞம். நரயஜ்ஞம்.
நம்மோடு வாழுகின்ற மக்கள் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். எல்லோரும் இன்புற்றி இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே சொன்னார் அல்லவா? எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நமக்கு சூது, வாது, வஞ்சகம், பொறாமை, தீது, பிறருக்கு தீங்கு விளைவித்தல், பிறருக்கு கெடுதல் செய்தல், பிறருக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் துன்பம் ஆற்றுதல், கொடுத்தல், இவைகளெல்லாம் நம்மை சாருமா? இதுதான் பாடம். அதுதான். இது எப்படி சார் பாரத நாட்டிற்கு பொருந்துகிறது? ஆம், என்றேனும் நம்முடைய பாரத நாடு ஏதேனும் நாட்டை ஆக்கிரமித்ததா? ஏதேனும் நாடு மீது போர் தொடுத்ததா? ஏதேனும் நாட்டை கபலீகரம் செய்து கொண்டதா? கொஞ்சம் வரலாற்றை ஆதியிலிருந்து பார்த்த நம்மை யாராவது சீண்டினால் நாம் எதிர்ப்போம், அவ்வளவுதான். நமக்கு ஏதாவது தொந்தரவு செய்தால் துடைத்து தள்ளுவோம், அவ்வளவுதான். நாம ஆக்கிரமிப்பதோ, வஞ்சிப்பதோ, பிறர் பொருளை கபலீகரம் செய்வதோ, பிறர் குடியை கெடுப்பதோ கிடையாது. என்ன காரணம்? அது நம்முடைய பண்பு. நமக்கென ஒரு பண்பு இருக்கிறது. அதுதான் நரயஜ்ஞம். ஒரு நாடு, ஒரே இன மக்கள் அல்லது ஒரே மத மக்கள் அவர்களுக்குள் எவ்வளவு அடித்துக் கொள்கிறார்கள் பிரதேசங்களிலே பார்க்கிறோம் அல்லவா? நம்முடைய நாட்டில் இவ்வளவு சுபிட்சம் என்ன காரணம்? நமக்கு இந்த பண்பினை போதித்திருக்கிறார்கள். ரொம்ப யோசிக்க வேண்டும். சின்ன விஷயம்தான். ஆகவே நம்மால் பிறருக்கு ஒரு சிறிதளவு கூட தீங்கு வராது நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுவே தெய்வீக வாழ்க்கை, அதுவே தெய்வம், அதுவே சிறப்பு அம்சம். தெய்வத்தை எங்கே தேடப் போகிறாய்? உன் வாழ்வில் தேடு, உன் செயலில் தேடு, உன் எண்ணத்தில் தேடு. வேறு எங்கே தேடப் போகிறாய்? உன்னோடு இருக்கிற பரம்பொருளை நீ எங்கே தேட முடியும்? உன்னுடைய செயல்பாட்டுகளில் தானே தேட முடியும். நீ அன்றாடம் நிமிடந்தோறும் வாழுகின்ற வாழ்க்கையில் தானே தெய்வத்தை தேட முடியும். இதுதான் நமக்கு போதிக்கிற போதனை. அது மாதிரி அடுத்த யஜ்ஞங்கள் எல்லாம் கழிந்த வருடங்களிலே முழுக்க இதை பாடமாக கூட வைத்திருந்தார்கள் நம்முடைய அமிர்தா முகாமில், இல்லையா? ரிஷி யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், இப்படி. ஆக இதை கடந்து நாம் போனோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேலான சிறப்பை பெறுவதற்கான அத்தனை விவரங்களையும் துல்லியமாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தருகிறார்கள். இது பண்பு பதிவுகள். ஒரு தந்தையிடம் ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தாய் சொன்னால் எப்படி நாம் மதிக்க வேண்டும், தாய் தந்தையர்களை எப்படி மதிக்க வேண்டும், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், இல்லையா? நமக்கு தெய்வமாக இருப்பது நம்மை ஈன்று புறம் தந்த தாய் அல்லவா? அந்த தாயை மதிக்க வேண்டும், தந்தையை மதிக்க வேண்டும். ஆகவேதான் ராமன், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கானகம் சென்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவைகள் தான் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள். மாதா, அம்மா சொல்லுகிறாள், கைகேயி சொல்லுகிறாள், அப்பா உன் தந்தை கட்டளையிட்டிருக்கிறார். அரசன், மன்னன் கட்டளை சொன்னாள், தந்தை என்று கூட சொல்லவில்லை. நீ கானகம் போக வேண்டும். உங்களுக்கு தெரியும் முந்தைய நாள் என்ன ஆயிருந்தது. ராமா, உனக்கு பட்டாபிஷேகம். காலை பொழுதிலே கைகை அழைத்து என்ன சொல்லுகிறாள்? ராமா, நீ காட்டுக்கு போ. மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. பாருங்க, சகோதர பாசம் என்று பேசுவோம். நமக்கு இந்த பண்புகளெல்லாம் காலகாலமாக வந்திருக்கின்ற இந்த குணநலங்களெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகின்ற பொழுது
சமுதாயத்திலே இன்றைக்கு என்ன விபரீதம் பாருங்கள். ஒரு வாசல் அமைப்பில் அண்ணன் தம்பி பக்கத்து வீடு ஒரு சொத்தை இரண்டாக பகிர்ந்து கொண்டார்கள். வாசல் அமைப்பதிலே ஒரு அங்குலம் கொஞ்சம் குறைபட்டு போய்விட்டது தம்பிக்கு. நீதிமன்றத்தை நாடி உச்ச நீதிமன்றம் வரை சென்று தந்தையால் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இருவருக்கும் கிடைத்த அந்த சொத்துக்களை விற்று வழக்கு பேசுகிறாங்க. இதுதானே இப்பொழுது நடக்கிறது. டாக்டரிடம் போனால் அவ்வளவுதான், அவ்வளவு சொத்துக்களும். வக்கீலிடம் போனால் அவ்வளவுதான். இதுதானே. ஏதோ சொல்லுகிறேன் என்று வருந்தி விடாதீர்கள், நல்லவர்கள் இருப்பார்கள். மன்னவன் பணியன்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. அம்மா, என் தம்பி பரதன் ஆண்டால், அவன் இந்த ராஜ்யத்தை பெற்றால், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. என்னிதின் உறுதியப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன். அம்மா, இது ஒருவேளை மன்னவன் சொல்லாது இருந்தாலும் என் தாயாகிய அம்மா நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அதற்கு நான் பணியாமல் இருப்பேனோ? என் மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனோ? என் தம்பி பெற்ற செல்வம் யான் பெற்றதன்றோ அன்றோ? என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ? என் இதின் உறுதியப்பால், என் தாய் சொல்லுக்கு அப்பால் வேறு என்ன உறுதி வேண்டும்? என் இதின் உறுதியப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன். மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். எனக்கு விடை கொடம்மா, நான் இப்பொழுதே கொடுமையான கதிர்களை வீசுகின்ற அந்த கானகத்திற்கு இப்பொழுதே நான் போகின்றேன். அப்படி சொல்கிறான்ல. வசிஷ்டர் தடுத்தார். பரதன் காட்டிற்கு சென்றே, ராமா நீ நாட்டிற்கு வந்துவிடுன்னு சொன்னான் இல்லையா? அப்படி அந்த அத்தகைய சூழ்நிலை வந்தாலும் ரவி குலத்தின் வந்துதித்த வாழையடி வாழையன வந்த மரபிலே வந்த என் தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தியினுடைய வார்த்தை அது பொய்யாய் போய்விடக்கூடாது. ஆகவே அவர் சத்தியம் தவறாத மன்னர். அவருக்கு பிறந்த நான் அவருடைய சத்தியத்தை காப்பாற்றுவதுதான் தனையனாகிய எனக்கு கடன் என்று 14 வருடங்கள் கானகத்திலே இருந்தான் அல்லவா? அது படித்து தருகின்ற பாடம். எங்கோ ராமனுக்கு தசரதன் சொன்னான், தசரதன் சொன்னதை ராமன் கேட்டுக்கொண்டான். அது அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது என்று சொல்லி நாம் அதிலிருந்து விடுபட்டு விட முடியாது. அந்த தசரதன் தான் நம் தந்தை. எந்த சொல்லை கேட்டு வழி நடந்தானோ அந்த ராமன் தான் நாம். ஆகவே தந்தை வார்த்தை சொன்னால், தந்தை ஒரு வார்த்தை சொன்னால் தனையன் அதற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இது பண்பு. அவன் கொஞ்சம் கூட முகம் வாடவில்லை. சீதாதேவி அங்கே அசோக வனத்திலே இருக்கின்ற பொழுது எண்ணுகிறாள். ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவினுடைய அந்த சிந்தனைகளை, எண்ண அலைகளை, அவனுடைய முக பாவனையை, இந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது அவர் எப்படி இருந்தார் என்பதை சிந்திக்கிறாள். இது நமக்கு பாடம். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் ராமா, இந்த கோசல நாட்டினை ஆளுகின்ற அந்த பேற்றினை, அரச உரிமையினை உனக்கு தந்திருக்கிறோம். நாளையே பட்டாபிஷேகம் என்று சொன்ன அப்பொழுதும் மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும், இத்திரு துறந்து ஏகு என்ற போதிலும், சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருந்தது அவன் முகம். அதை உண்ணுவாள். அதை யோசித்து பார்க்கிறாள். ஆக இந்த பண்பு நலன்கள் நமக்கு வேண்டும். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை. எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் நல்லவர்களாக, வல்லவர்களாக, நேர்மையானவர்களாக, சான்றாண்மை உடையவர்களாக
ஒரு உறுதிப்பாடு உடையவர்களாக, வைராக்கியம் உடையவர்களாக, சிறந்த மனிதர்களாக, மாண்புமிகு மனிதர்களாகத்தான் நாம் வாழ வேண்டும். கொஞ்சம் கூட அதில் நமக்கு என்ன கிடையாது, வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது. ஆசிரியர், நான் ஆசிரியர், அவ்வளவுதான். நான் கலெக்டர், நான் கலெக்டர். இப்படி எந்த நிலையில் இருந்தாலும் நாம் ஒரு அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தாய் தந்தையர்கள் மிக மிக இன்றைக்கு பெரிய படிப்பு படித்திருப்போம், பெரிய அளவிலே உத்தியோகம் பார்ப்போம், நாம் எங்கோ இருப்போம், அம்மா அப்பா எங்கே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் படுகின்ற கஷ்டம், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் கணக்கில் அடங்காது போகிறது. எங்கோ முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகிறோம். அப்பா, உன் தந்தைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது, உயிர் போகட்டுமா வரட்டுமா என்று. அப்படியா, கொஞ்சம் நல்ல ஆஸ்பத்திரியில் பாருங்க. மகனுடைய பதில், அப்பா அவர் இன்னும் எத்தனை நாள் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. சரி சரி, நான் பார்க்கிறேன், பணம் அனுப்பி வைக்கிறேன். அப்பா, உன்னுடைய அப்பா இறந்து போய்விட்டார். சரி, நல்ல முறையிலே அவரை தகனம் செய்து விடுங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்று இது எங்கோ நடக்கிறது என்று நினைக்காதீர்கள். வீட்டிற்கு வீடு வாசல்படி என்ற நிலையிலே தாய் தந்தையர்கள் இன்று கல்லோலப்பட்டு நிம்மதியில்லாமல், எத்துணை செல்வங்கள் இருந்தாலும் மகனை ஏற்றி இந்த சமுதாயத்திலே அவனை உயர்வுக்கு நாம் கொண்டு வந்திருந்தாலும், ஆனால் தாய் தந்தையர்கள் நிலைமை இப்படி இருக்கிறது. பண்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைகிறது. அடுத்தாற்போல் குருநாதர், குரு, கல்வி கற்றுத்தருகிற ஆசான், அவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது, என்ன சிறப்பு கொடுக்க வேண்டும்? நம்முடைய நாடு என்ன கொடுத்தது? அரசனாக இருந்தால் கூட, எல்லா அதிகாரங்களும் உடைய செங்கோல் செலுத்துகின்ற அரசனாக இருந்தாலும், அவனுக்கு பட்டம் சூட்டுகின்ற பொழுது அவன் குருநாதர், அவன் தலையிலே தண்டத்தை வைத்து, நீ அறத்திற்கு புறம்பாக வாழ்ந்தாய் என்று சொன்னால், செங்கோல் வளைவதாக உன்னுடைய ஆட்சி இருந்ததென்றால் இந்த தண்டம் உன்னை தண்டிக்கும். அதான் குரு. நம்முடைய நாட்டினுடைய சிறப்பு அது. ஆகவே குருவுக்கு அவ்வளவு சிறந்த மரியாதை கொடுத்தார்கள். ஆகவே ராஜவம்சத்திலே நீங்கள் எந்த இடத்தில் பார்த்தாலும் ஒவ்வொரு அந்த ராஜ்யத்திற்கும் ஒரு சிறப்பு மிகு குரு இருப்பார். குரு வழிகாட்டுவார். திக்கற்ற நிலையிலே, திசையறியாத நிலையிலே, மனம் சலனப்படுகின்ற நிலையிலே குரு வழிகாட்டுவார். ஆகவே நாம் மாதா பிதா குரு என்று சொல்லுகின்ற அந்த நிலையிலும் நாம் சிறப்புடையவர்களாக இருக்க வேண்டும். மாதா பிதா குருதான் தெய்வம். நான்காவது வைத்தது தெய்வம் எங்கோ இருக்கிறது என்பதல்ல, மாதா பிதா குரு தெய்வம். நம்முடைய பண்பை பாருங்கள். அந்நிய நாடுகளிலே, வேறு நாடுகளிலே கலாச்சாரம், அந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நம் நாட்டிலே பரவ ஆரம்பிக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். ஏகபத்தினி விரதம் நம்முடைய நாட்டினுடைய மேன்மையான சிறப்பு. ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லுகின்ற ஏகபத்தினி விரதம், அந்த தன்மை இருந்தால் சமுதாய சீர்கேடு வருமா? பண்பு நலன்கள் குறையுமா? மேல்நாட்டில் என்றால் என்ன சொல்லுவார்கள்? இங்கே குழந்தைகள் சண்டை போடுகிறார்களே, யார் சண்டை போடுவது என்று கேட்டால், இங்கு குழந்தைகள் சண்டை போடுகிறார்களே, நல்லாக கவனியுங்கள், இங்கு குழந்தைகள் சண்டை போடுகிறார்களே, இது யார் சண்டை போடுவது என்று கேட்டால், உங்க குழந்தைகளும் என் குழந்தையும் நம்ம குழந்தைகளோட சண்டை போடுது. அப்படி என்று சொல்லுகின்ற நிலை நம்முடைய பாரத நாட்டிலே இல்லை. ஆகவே பரஸ்பர அன்பு,
சாதாரண மக்கள் கூட சொல்லுவார்கள், குடும்பம் என்று சொன்னால் சட்டி பானை போல மாற்றுவது இல்லை. இது நெருப்பு வளர்த்து நெருப்பினை சுற்றி வந்து அக்னி தேவனுக்கு சாட்சியம் கொடுத்து, என் உடலில் ஒரு துளி இரத்தம் இருக்கிற வரை உன்னை நான் காப்பாற்றுவேன், இது சத்தியம் என்று சொல்லி பிரகடனப்படுத்தி செய்கின்ற திருமணம். ஆகவே இதற்கு அத்தகைய வழிமுறைகளை வகுத்து கொடுத்து மேலான பண்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். வாழ்விலே முழுக்க முழுக்க இது மலர்ந்தது என்று சொன்னால், இது ராமாயணத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். சீதாதேவி நினைத்து பார்க்கிறார்கள், அசோகவனத்தில் இருக்கின்ற பொழுது, இற்றைக்கு இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் நான் தீண்டேன் தொடேன் என்று சொன்ன அந்த வாசகத்தை நினைந்து பார்க்கிறார்கள். ஆகவே இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு போகலாம். பண்பாடு நிலையில் வருகின்ற பொழுது நம்முடைய உணவிலிருந்து, நாம் தூங்குவதிலிருந்து, நாம் காலையிலே எழுவது, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சிந்தனைகள் என்ன இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய பண்பு சொல்லி கொண்டு போகிறது. இது பண்பாடு, நீங்கள் அறிந்தவர்கள். ஆகவே சுருக்கமாக, ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் போதும். இனி கலாச்சாரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கலாச்சாரத்திலே கல்வி முதல் நிலையில் இருக்கிறது. கல்வியை பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய நாடு எவ்வளவு பாரம்பரியத்திலே இருந்திருக்கிறது. அந்த பல்கலைக்கழகங்கள், நம்முடைய பல்கலைக்கழகங்கள், நாளந்தா பல்கலைக்கழகம், அது மாதிரி உலக அரங்கிலே முதல் பள்ளிக்கூடம், முதல் பல்கலைக்கழகம் என்று சொல்லுகின்ற அந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் தோன்றி 3500 ஆண்டுகள் ஆகிவிட்டனவே. வரலாற்றில் கணக்கிடப்படுகின்ற ஆண்டுகள். அவற்றில் வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்து படித்திருக்கிறார்களே. நம்முடைய மிக சிறப்புக்குரிய கல்வியாளர்கள், அறிஞர்கள், பாணினி முதலானவர்கள், சரகர் முதலானவர்கள். சரகர் இந்த உலகத்திலேயே முதல் மருத்துவர். அவர் சரகர் சம்ஹிதை என்று சொல்லுகின்ற அவர் எழுதியிருக்கிற நூல் சிறப்புக்குரிய மருத்துவ நூல். ஒரு முடியை கூட நேர்வட்டமாக இரண்டாக பிளக்கக்கூடிய கருவிகள் இல்லையா? எவ்வளவு சிறப்புக்குரிய. சாணக்கியன், கௌடில்யன், உத்தூரணி, இது மாதிரி பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் படித்த மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் நம்முடைய நாட்டிலே எவ்வளவு காலத்திற்கு முன்பு அமைத்திருக்கிறார்கள். எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. 10,000 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவிலே அந்த பல்கலைக்கழகங்கள், சுமார் 1500 ஆசிரியர்கள் வேலை பார்க்கின்ற அப்படிப்பட்ட பணியாற்றுகின்ற பல்கலைக்கழகங்கள். எவ்வளவு சிறப்பு. நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இவற்றில் அவர்கள் அகழ்வாராவிலே எவ்வளவு சிறப்பாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏன் நம்முடைய மாமல்லபுரத்தை எடுத்து பாருங்கள். எவ்வளவு சிறப்புக்குரிய சித்திரங்கள், எவ்வளவு சிறப்புக்குரிய வண்ண வண்ண ஓவியங்கள். ஆகவே எந்த விதத்திலும் நம்முடைய பாரத நாடு இதையெல்லாம் எடுத்து பார்த்தால் மிக சிறப்புக்குரிய தலைமை நிலையில்தான் நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் இருந்திருக்கிறது. அது எந்த நிலையில் பார்த்தாலும் சரி. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சித்தன்ன வாசல் போயிருப்பீர்கள். புதுக்கோட்டையிலே எவ்வளவு, அதாவது ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார், மொழி வேண்டியதில்லை, இந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் பார்த்தால் அவைகள் பேசிக்கொள்வது மொழியில்லாத பேச்சாக இருக்கிறது. அது மாதிரி சிறப்பான அம்சங்கள் மிக மிக மேலான நிலையிலே நம்முடைய பாரத நாட்டிலே அமைந்திருக்கிறது. இங்கிருந்து அறிஞர் பெருமக்கள் நாலா பக்கத்திலும் சென்றிருக்கின்றார்கள்.
எங்கிருந்து தான் சீனாவுக்கு புத்தமத சிறப்பான அறிஞர்கள் சென்றிருக்கிறார்கள், மருத்துவர்கள் சென்றிருக்கிறார்கள், போகர் சென்றிருக்கிறார். ஆக அவர்களுடைய மருத்துவம், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய சிறப்பான இயல்பியல், இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் மிகுந்த பாரம்பரியத்திற்கும் மிகுந்த சிறப்புக்கும் உரியவர்கள். வானசாஸ்திரத்தை பாருங்கள். வானசாஸ்திரம் உலக அரங்கிலே யாரும் அந்த வானத்தை உற்று நோக்காத காலத்திலே வானசாஸ்திரம், கோள்களுடைய அமைப்புகள், கோள்களுடைய சஞ்சாரம், இவைகளையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த கோள்கள் இன்ன நேரத்தில் இப்படி வருகிறது, இன்ன நேரத்தில் இப்படி அவைகளுடைய சஞ்சாரம் இருக்கிறது, சலனம் இருக்கிறது, எவ்வளவு துல்லியமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். நவக்கிரகங்கள், அதை ஜோதிட நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி என்று சொன்னால் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம். அதாவது கோள்களுடைய அந்த நிலையை சொல்லுவது அஸ்ட்ரானமி. அஸ்ட்ராலஜி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கோள்களுடைய செயல்பாடுகள், அதாவது அதனுடைய தாக்கம், அதனுடைய அந்த கதிர்வீச்சினுடைய அம்சங்கள் இந்த பூமியில் வாழுகின்ற உயிரினங்களுக்கு எப்படி வழிகாட்டுகிறது. அந்த ஜோதிடத்தை எவ்வளவு துல்லியமாக கணக்கிடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் அவைகளுடைய சலனங்களும் அவைகளுடைய சிறப்பு அம்சங்களும் அவைகள் இந்த இயற்கையை எப்படி கட்டுப்படுத்துகின்றன, எப்படி செயல்படுத்துகின்றன என்றுள்ள அத்தனை சாஸ்திரங்களையும் அத்தனை விவரங்களையும் நம்முடைய முன்னோர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா. எவ்வளவு பெரிய சிறப்பான காரியம். கட்டிடக்கலையை எடுத்துக்கொண்டால் சிந்து சமவெளி நாகரிகத்திலே அவர்கள் எவ்வளவு அந்த கட்டுமானங்கள் செய்திருக்கிறார்கள். ஏன் சாதாரணமாக நீங்கள் இப்பொழுது ஒரிசா சென்றீர்கள் என்று சொன்னால் அங்கே கோனார்க் என்று சொல்லுகின்ற சூரிய பகவானுடைய ஆலயம் இருக்கிறது. 60 வகை சமய வழிபாட்டிலே சௌரம் என்பது ஒரு வழிபாடு. சௌரம், அந்த சௌரம் என்ற வழிபாடு சூரிய வழிபாடு. ஒரிசாவிலே சூரியனுக்கு என்று சொல்லி ஒரு கோயில், சூரிய பகவானுக்கு என்று ஒரு கோயில். நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சூரியன் உதயமாகி அதனுடைய கதிர்கள் இந்த கட்டடத்திலே, இந்த கோயிலிலே பாய்கின்ற பொழுது அந்த கோனார்க் கோயில் ஒரு தேர் இருந்தது மாதிரி தான் இருக்கும். தேரின் சக்கரங்களிலே அந்த ஒளி படுகின்ற பொழுது இந்த மணி இத்தனை மணி சொல்லலாம். இப்பொழுதும் எப்பொழுதோ இருந்தது என்று நினைக்காதீர்கள். இப்பொழுது நீங்கள் போனீர்கள் என்று சொன்னாலும் அந்த ஒளியை பார்த்து சூரியனை சொல்ல. நான் அம்மாவிட்ட வாட்ச் வாங்கிட்டேன் டைம் பார்க்கறதுக்கு. ஆனால் அவர்கள் எதை பார்த்து சொன்னார்கள்? சக்கரத்தை பார்த்து சொன்னார்கள். எந்த சக்கரம்? தேர் சக்கரம். எந்த தேர்? கோனார்க்கில் சூரியனுக்கு கட்டப்பட்டிருக்கின்ற தேர் சக்கரத்தின் சூரியனுடைய ஒளி விழுவதை பார்த்து இப்பொழுது 10:30 மணி, இப்பொழுது 11 மணி, இப்பொழுது 12 மணி. எவ்வளவு துல்லியமாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் சிந்தையில் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து சிறந்ததும் இன்னாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தியன் வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று பாரதி சொன்னார் என்று சொன்னால் இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு மேன்மை, இவ்வளவு காரியங்கள். அங்கே சூரிய பகவானுக்கு ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது அந்த கோனார்க் கோயிலிலே. அந்த சூரிய பகவானுக்கு இருக்கின்ற அந்த சிற்பம் எங்கேயும் தொடாது. அது பூமியையும் தொடாது, வானத்தையும் தொடாது, பக்கத்தையும் தொடாது. அது எந்த பிடிமானமும் இல்லாமல் நிற்கும். அப்படி கொட்டி இருக்கிற 2ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட கோயில். கொஞ்சம் யோசியுங்கள். அந்த சுற்றியுள்ள சுவர்களிலே காந்த அலைகளை ஏற்படுத்தி சமநிலையிலே அந்த காந்தம் மேலும் கீழும் பக்கவாட்டிலும் இழுக்கும். அதனால் சிலை அப்படி நிற்கும். எவ்வளவு துல்லியமாக நம்முடைய முன்னோர்கள். கொஞ்சம் இதெல்லாம் தானே எனக்கு பெருமை, இது எல்லாம் தானே எனக்கு ஒரு சிறப்பு.
அதனால் பாரதிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு சொன்னான். ஆகவே இந்த நாட்டினுடைய புதல்வன் என்பதை நீ மறக்காதே சொன்னார். அப்படி கட்டிடக்கலை எங்கு பார்த்தாலும், எந்த இடத்தில் பார்த்தாலும் கோபுரங்களை பாருங்கள், கோயில்களை பாருங்கள். ஏன் மாமல்லபுரத்திற்கு வாருங்கள். மாமல்லபுரத்திலே ஒரே கல்லில் 4 தேர்கள், ஒரே கல், வெண்ணெய் கல். அது யாராவது இப்படி தள்ளிவிட்டால் போய்விடுன்னு நினைப்போம். ஆனால் எத்தனை பேர் தள்ளினாலும் போகாது. நரசிம்மவர்மன் காலத்திலே கட்டப்பட்டது. அவனுக்கு மல்லன் என்று பெயர். அதனால்தான் மாமல்லன் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். யானையை வைத்து கூட தள்ளி பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் போனால் பார்க்கலாம், அது நகண்டு வந்துருமோ என்று பயப்படுவோம். அது மாதிரி இருக்கும். அது மாதிரி சிற்பங்கள், சித்திரங்கள், அந்த அந்த சிற்பங்கள் அவைகள் மகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருப்பது போல. என்ன முகபாவனை, எவ்வளவு அந்த ஒரு 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 அந்த அந்த சிற்பியினுடைய அந்த எண்ணப்பாடுகள் எவ்வளவு ஊடுருவி இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும். ஆகவே நம்முடைய சித்தன்னவாசலாக இருந்தாலும் சரி, மாமல்லபுரமாக இருந்தாலும் சரி, இங்கு சிக்கல் 8 குடி எண்கணாக இருந்தாலும், ஒரு காலில் தானே மயில் நிற்கிறது, அதன் மேல் தானே முருகன் நிற்கிறார். கொஞ்சம் பக்கத்திலே கூட பார்க்கலாம். இது மாதிரி நாம் எந்த வகையில் எவ்வாற்றாயினும் ஆய்வு செய்து அல்லது சிந்தித்து இந்த இந்த காரியங்களை எல்லாம் யோஜனை செய்து பார்த்தாலும், இந்த காரியங்களை எல்லாம் பெருமை உடைத்ததாக இருக்கிறது என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இவ்வளவு பாரம்பரியமும், இவ்வளவு சிறப்புக்குரிய பண்பும், இப்படி சிறப்புக்குரிய கலாச்சாரமும் இந்த பாரத தேசத்திற்கு தான் இருக்கிறதே தவிர உலக அரங்கிலே வேறு எந்த நாட்டிற்கும் இல்லை. அதனால்தான் இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு என்றார். பார் என்று சொன்னால் இந்த உலகம். ஆக இனி அடுத்தாற்போல் ஆன்மீகம் என்று நீங்கள் புகுந்தீர்கள் என்று சொன்னால், இதற்கும் இணை இந்த பாரத நாட்டிற்கு இணை எதுவும் கிடையாது. அதனால்தான் பாரதம். பா என்று சொன்னாலே ஒளி என்பது பொருள். ரதம் அப்படி என்று சொன்னால் ரதம், ரிதம் என்று கூட சொல்லுவார்கள். ரதம் அப்படி என்று சொன்னால் அது பாய்ச்சுவது. அந்த ஒளியை அதை பாய்ச்சுவது அல்லது பீச்சுவது அல்லது பரப்ப விடுவது, அதுதான் ரதம். பா ரதம் என்று சொன்னால் ஒளியை உலகுக்கெல்லாம் பரப்புவது. என்ன ஒளியை? ஞான ஒளியை. அதனால்தான் இந்த நாட்டிற்கு பாரதம் என்று பெயர். பாரத நாடு என்று சொல்வதற்கு சிலர் கூச்சப்படுகிறார்கள். பாரத நாடு பழம்பெரும் நாடு. நீரதன் புதல்வர் நினைவகற்றாதீர் சொன்னார். பாரத நாடு பழம்பெரும் நாடு. ஆக இது என்ன ஒளியை பரப்புகிறது என்று சொன்னால் ஞான ஒளியை பரப்புகிறது. ஆகவேதான் வங்கம் தந்த வீரசிங்கம் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், உலக அரங்கிலே எத்தனையோ விதத்தில் நாடுகள் முன்னேறி இருக்கலாம். அவைகள் ஒன்றில் பொருளாதாரத்தில் அல்லது விஞ்ஞானத்தில் அல்லது மேற்படி ஒரு நிர்வாகத்தில் இப்படியெல்லாம் முன்னேறி இருக்கலாம். ஆனால் ஞானத்திற்காக உலக நாடுகளெல்லாம் பாரத நாட்டிடம் கையேந்த வேண்டும் என்று சொன்னார். ஆக இந்த நாட்டில் இருந்துதான் ஞானம் உலகுக்கு பாய்ச்சப்படும், கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலக அரங்கிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆத்மா என்று சொல்லுகின்ற வார்த்தையை கூட அறியாத மக்கள் தான் இருந்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது சனாதன தர்மத்தில் இருந்து இதை கொஞ்சம் தெரிந்து கொண்டு ஆத்மா என்று சொல்லுகிறார்கள். இதற்கு மேல் சொல்ல வேண்டியது இல்லை. அப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த உடலை அவர்கள் அணுவாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். பௌதீகமாக அல்ல, ஞான நிலையிலே ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த உடலை 3 மண்டலங்களாக பிரிக்கிறார்கள். அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் என்று சொல்லி ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு பணி இருக்கிறது.
இந்த உடல் சாதாரண உடல் என்று நினைத்து விடாதீர்கள். உண்மையிலே நாம் அடிக்கடி சொல்லுவோம், எந்த ஒரு பொருளின் மதிப்பு தெரிந்தால் அந்த பொருளின் மீது நமக்கு மரியாதை இருக்கும். அதனுடைய மதிப்பு தெரியாவிட்டால் அந்த பொருளின் மீது நமக்கு மரியாதை இருக்காது. அதனால் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்து நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த தண்ணீர் கூட கொஞ்சம் கொஞ்சம் குறைவாகத்தான் குடிக்க வேண்டும், தீர்ந்துவிடக்கூடாது என்று நினைத்து அவ்வளவு சேமித்து சேமித்து பாட்டன் பூட்டன் வைத்திருந்த சொத்தை மிக லகுவாக கரைத்து விடுகிறோம், லாவண்யமாக அதை தீர்த்து விடுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய மதிப்பு தெரியவில்லை. அதுபோல இந்த உடலின் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. இந்த உடலின் மதிப்பை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதை தெரிந்து கொண்டால், துவாரம் இருந்தா மூக்குப்பொடியை போடு இல்லையா, கொஞ்சம் ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியெல்லாம் உடலை கெடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் கெடுக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த உடலினுடைய தன்மை, இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லை. முதல் நிலையிலே, நம்முடைய ஆன்மீகத்தினுடைய முதல் படியிலே, உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்பினேனே. யான் இந்த உடம்பை ஓம்புகின்றேன், என்ன காரணம்? உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. ஆக இந்த உடம்பு சாதாரணமாக நமக்கு கிடைத்தது அல்ல. இந்த உடம்பு மிக மிக புண்ணியத்தின் வசமாக பகவானுடைய பேரருளால் இறைவனுக்கு துல்லியமாக இந்த உடம்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த உடம்பை பற்றி, இந்த உடம்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்முடைய முன்னோர்கள் அணு அணுவாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். பாருங்கள், நாம் ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு விடுகிறோம். சராசரி மனிதன், ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு. ஒரு மனிதனுடைய ஆயுள் மூச்சில் இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் வாழ்வான் என்று ஆண்டு கணக்கை விட எத்தனை மூச்சு இவன் வாழ்வில் விடுவான் என்பதுதான் கருத்து. அவர்கள் கண்டிருக்கிறார்கள். அதுதான் வாசி. அந்த வாசியில் தான் எத்தனை நிலைகள். அதைத்தான் பிராணாயாமம் என்று சொல்லுகிறோம். உலகத்தவர்களெல்லாம் இன்று யோகா யோகா என்றும் பிராணாயாமம் என்றும் படிக்கிறார்களே, இவைகளெல்லாம் இந்த பாரத நாட்டினுடைய சொத்துக்கள், இந்த பாரத நாட்டினுடைய அங்கங்கள். ஆகவே ரேசகம், பூரகம், கும்பகம் என்று பிராணாயாமத்திலே நாம் எடுக்கின்ற மூச்சு அத்தனையும் ஒவ்வொன்றும் சிறப்புக்குரியது. ஆகவே ஒவ்வொரு மூச்சும் சிந்திக்க வேண்டியது. ஒவ்வொரு மூச்சிலும் அந்த சிறப்பு அம்சம் இருக்கிறது. அதனால் தான் வாசி என்று சொன்னார்கள். மாற்றி போட்டால் சிவா. அந்த பிராணனே நீங்கள் நல்ல வண்ணம் பயன்படுத்தினால் அதுதான் கடவுள். பிராணனை சிந்தித்தால் அதுதான் கடவுள் இல்லையா? எவ்வளவு எவ்வளவு ரகசியங்கள் குறைந்த நேரத்தில் நாம் தொட்டு காட்டிக் கொண்டு செல்லுகிறோம், அவ்வளவுதான். ஆக 3 மண்டலங்கள், 21,600 மூச்சு. நீங்கள் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லவா? இப்பொழுது 5000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள் காமன் எரா எப்படி சொல்லி கொண்டு போவார்கள். ஆனால் ஒரு யுகத்தையே கணக்கிட்டிருக்கிறார்கள். ஒரு யுகத்தையே கணக்கிட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் காலத்தை எப்படி வென்றிருக்கிறார்கள் பாருங்கள். கண்ணிமைக்கின்ற நேரத்தை நொடி என்றார்கள். 2.5 மணி நேரத்தை ஒரு 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 மூர்த்தம் என்று சொன்னார்கள். ஆக இப்படியெல்லாம் நாளிகை, மூர்த்தம், அதன் பிறகு அதனுடைய கணக்கு சென்று 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 எங்கே யுக கணக்கையும் கொண்டு போகிறது. 21,600 இன்று 80 போட்டீர்கள் என்று சொன்னால் அது கிரேதாயுகம். கிட்டத்தட்ட 17 லட்சத்தி சிச்சம் வரும். 21,600 நீங்கள் 60 கொண்டு பெருக்கினீர்கள் என்று சொன்னால் திரேதாயுகம். 21,600 நீங்கள் 40 கொண்டு பெருக்கினீர்கள் என்று சொன்னால் அது துவாபர யுகம். கிட்டத்தட்ட 8 லட்சத்தி கொஞ்சம் வரும்.
21,600 மூச்சை நீங்கள் 20 கொண்டு பெருக்கினீர்கள் என்று சொன்னால் கலியுகம் வரும், 4 லட்சத்தி சிச்சம் வரும். எப்படி துல்லியமாக கணக்கிட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கணக்குகள் எல்லாம் இவ்வளவு சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அறிவு எவ்வளவு விலாசமாக போயிருக்கிறது. ஆரியப்பட்டா கணக்கு மேதை நமக்கு சைவர் தந்தார் அல்லவா, பூஜ்யம் தந்தார் அல்லவா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதற்கு முன்பு பூஜ்யத்தின் பற்றிய சிந்தனையே இல்லை இல்லையா? ஆக இது மாதிரி ராமானுஜர் முதலியவர்கள் எவ்வளவு பங்காற்றி இருக்கிறார்கள். ஆக ஒன்று போட்டு பூஜ்யம் போட்டால் அதற்கு மதிப்பு இருக்கிறது, வலது பக்கம். இடது பக்கம் போட்டால் மதிப்பு இல்லாமல் போகிறது. பூஜ்யத்தினுடைய தன்மை அத்தகையது. ஆக இந்த மூச்சுக்காற்றை வைத்துக்கொண்டே யுக கணக்கை போட்டு 4 யுகத்தை சொல்லி அதை ஒரு சதுர்யுகமாக மாற்றி, இப்படி இத்தனை சதுர்யுகம் சேர்ந்தால் ஒரு பிரம்மாவினுடைய ஆயுள் என்று காட்டி, எத்தனை விதத்திலே அவர்கள் மேலோங்கி சென்றிருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் ஏதோ பிறந்திருக்கிற சாதாரண ஒரு பிரஜை அல்ல. நம்முடைய சக்தி, நம்முடைய ஆற்றல், நம்முடைய வல்லமை மிகச்சிறப்புடையது. நான் சாதாரண மே என்று சொல்லிக்கொண்டு புல்லை தின்று கொண்டிருக்கின்ற ஆடு அல்ல. நான் சிங்கம் என்ற உணர்வு நம் எல்லோருக்கும் வர வேண்டும். நாம் எல்லோரும் அப்படி இருக்க வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய சக்தியை இந்த பாரத நாட்டின் மீது, நாட்டுக்கு நம்முடைய பலத்தை கொடுக்க வேண்டும். இந்த பாரத நாடு உலகின் குருவாக திகழ வேண்டும். இந்த பாரத நாடு அகண்ட பாரதமாக அமைய வேண்டும். இது ஒவ்வொருவருடைய இரத்தத்திலும் ஊறி திளைக்க வேண்டும். எவ்வளவு சிறப்பாக துல்லியமாக சொன்னார்கள். 3 மண்டலங்களாக பிரித்து இந்த உடலிலே 7 சக்கரங்களை காட்டினார்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராதாரம். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய ஆத்ம பரிணாமம் அது சகசிராதாரத்திலே நிலைத்திருக்கட்டும். நீ மனிதருள் மாணிக்கமாக திகழ். நீ மனிதருள் மனிதனாக மிளிர்ந்து வா. நீ மனிதனுள் தெய்வமாகவே ஆகிவிடு. அதுதானே நம்முடைய பாரதம் நமக்கு காட்டியிருக்கிறது. ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ இறந்தோம் என்று சொல்லி சாதாரண விலங்கினத்தை போன்று மாண்டு படிந்து போகின்ற மனிதன் அல்ல நீ. நீ இறைவனுக்கு துல்லியமானவன். இறைவனாக ஆக வேண்டிய ஒவ்வொரு மனிதனும் தெய்வீக தன்மையோடு மிளிர வேண்டும். அதுதானே. ஆக நம்முடைய முன்னோர்கள் இப்படி நம்முடைய வாழ்வியலை ஆன்மீக நிலையிலே எவ்வளவு சிறப்புற மேம்படுத்தி கொண்டு போகிறார்கள். அதனால்தான் நமக்கு எல்லாவிதமான செயல்பாடுகளையும் நாம் நிறைநிலை அடைவதற்கான அந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் முறைப்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் 64 கலைகளை சொல்லப்போனால் அந்த கலைகளிலே 64 வித கலைகளையும் ஒரு அரசனாக இருக்கிறவன், நாட்டை ஆள்கிறவன் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது. சில அரசர்கள் 60 படித்திருப்பார்கள், 40 படித்திருப்பார்கள், 30 படித்திருப்பார்கள். 64 கலைகளையும் படித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய ஆச்சாரிய தர்மம் சொல்லி இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு அது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நாம் ஒவ்வொருவரும் குடியுரிமையாக, குடியரசாக இருக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் அரசர்கள் தான். ஆகவே அந்த 64 கலைகளும் நமக்கு தெரிய வேண்டும். அந்த கலைகளை நீங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக ஆச்சரியப்படுவோம். இது மண்ணை வசப்படுத்துகின்ற கலை சொல்லப்பட்டிருக்கிறது. 64 கலைகளிலே ஒன்று மண்ணை வசப்படுத்துகிற கலை. அது என்ன? இன்றைக்கு மண்வளம் என்று சோதனை பண்ணுகிறோம் அல்லவா? அதுதான் ராஜாவுக்கு தெரிய வேண்டும், அல்லது ஒரு மனிதனுக்கு தெரிய வேண்டும், இந்த இடத்திலே இந்த பயிர் விளையும், இந்த இடத்திலே இந்த வளம் இருக்கிறது, இந்த வளத்தை நாம் பயன்படுத்தலாம். அதுதான் மண்வளம். அது மாதிரி நெருப்பு,
நீர், வாயு, இவற்றிலெல்லாம் மனிதன் தன்னுடைய ஆட்சியை செலுத்தி இருக்கிறான். வாயுவை கட்டி இருக்கிறான், நெருப்பை கட்டி இருக்கிறான், நீரை கட்டி இருக்கிறான். ஏன் அஷ்டமா சித்திகளிலே இன்றைக்கும் பெரிய ஆய்வினை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேனாட்டவர்கள். எப்படி அஷ்டமா சித்திகளை இவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படி என்று சொல்லி. நம்முடைய தேசத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள், அவர்களெல்லாம் அஷ்டமா சித்தி பெற்றிருக்கிறார்கள். அஷ்டமா சித்தி என்றால் என்ன? அணிமா, கரிமா, லகிமா, மகிமா, இப்படி சொல்லி செல்வார்கள். பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், அப்படி என்று சொல்லி. அணிமா என்று சொன்னால் ஒரு அணுவை போல நாம் மாறிவிடலாம், அணுவை போல எங்கும் சஞ்சாரம் பண்ணலாம். பிருகு மகரிஷி அதற்கு ஒரு உதாரணம். அவர் வண்டு ரூபம் எடுத்துக்கொள்வார், எல்லா இடங்களிலும் சுற்றி வருவார். அது மாதிரி நாம் செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம். ஆஞ்சநேயர் சிறிய வடிவம் எடுத்து அந்த சுரசையினுடைய வயிற்றுக்குள் போய் வந்து விட்டார். ராமாயணத்தில் படித்திருப்போம். சுரசை தடுத்தாள் இல்லையா? அவள் ராட்சசி வேஷம் எடுத்திருந்தாள். அவளை தேவர்கள் தான் அனுப்பியிருந்தார்கள். எதற்காக? ராமதூதனாக சீதா பிராட்டியை தேடி வருவதற்காக. மகேந்திரகிரியிலிருந்து ஆஞ்சநேயர் செல்கிறார் அல்லவா, இவர் ராம காரியத்தை சீரிய முறையிலே செவ்வனே செய்வாரா என்று ஒரு பரீட்சை பார்ப்போம் என்று சொல்லி தேவர்களே பாம்புகளுடைய தாயாகிய சுரசையை அவர்கள் போய் சோதனை செய்து வா என்று அனுப்பினார்கள். சுரசை அப்படியே பெரிய மலை போல ஸ்ரீ ஆஞ்சநேயர் செல்லுகின்ற அந்த மார்க்கத்தை தடுத்து நிற்கிறாள். நிற்கிறவள் வாயை பிளந்து சொல்லுவாள், எனக்கு உணவாக ஆகிவிடு, வேறு வழி இல்லை. இல்லையம்மா, நான் ராமதூதனாக சீதா பிராட்டியை தேடி வருவதற்காக போகின்றேன். நான் திரும்பி வருகின்ற பொழுது உனக்கு என்ன கொடுக்க, நான் என்னுடைய உடலை உனக்கு உணவாக தந்து விடுகிறேன் அப்படி என்று சொல்லி சொன்னார். இல்லை இல்லை, உன்னை விடமாட்டேன், நீ எனக்கு உணவாகத்தான் ஆக வேண்டும், இதோ உன்னை விழுங்குகிறேன் அப்படி என்று சொல்லி அந்த சுரசை வாயை பிளக்கிறாள். மலை போன்ற பேருருவம், வாயை அப்படி அந்த கீழிருந்து மேலே இடம் இல்லை போவதற்கு. அது மாதிரி ஆஞ்சநேயர் என்ன செய்தார்? அதுதான் சித்து மகிமா. பேருருவம் எடுத்தார், பேருருவம் எடுக்கிறார். அந்த சுரசையினுடைய வாய் என்ன ஆகிறது? இவர் உருவம் எடுக்க எடுக்க விழுங்க வேண்டும் அல்லவா, அந்த வாய் விரிந்து கொண்டே போகிறது. எவ்வளவு தூரம் தான் போக முடியும்? இங்கே ஜா இருக்கும் அல்லவா, எலும்பு ஜா இருக்கும் அல்லவா, அதனுடைய அற்றம் போயாகிவிட்டது. இனி அதிகபட்சமாக ஆகிவிட்டால் பிறகு சுருக்குவது மிக கஷ்டம். இந்த நேரத்திலே ஆஞ்சநேயர் அணு வடிவிலே சிறிய ரூபம் எடுத்தார். அந்த சுரசைக்கு வாயை மூட முடியவில்லை. இவர் அவ்வளவு சிறிய ரூபத்தை எடுத்து வயிற்றுக்குள் போய் சுற்றி வந்து வெளியே வந்து, நீ சொன்னது மாதிரி நான் உன் வாய்க்குள் புகுந்து வயிற்றுக்குள் போனேன், என்னை உனக்கு ஒன்று செய்ய முடியவில்லை, போ என்று சொன்ன உடனே சுரசை வணங்கி, அப்பா, உன்னுடைய நிலையை நான் தெரியாமல் இப்படி தேவர்கள் ஏவலினால் வந்தேன், உன்னுடைய அந்த ராம தூது, அந்த காரியம் நல்ல முறையில் நடக்கட்டும், வாழ்த்துக்கள் என்று சொல்லி போனாள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த அணிமா, மகிமா, கரிமா என்று சொல்லுகின்ற அந்த அந்த அஷ்டமா சித்திகள், 8 வகையான சித்திகள் நாம் ஒவ்வொருவரும் அடைய முடியும். ஏன் முடியாது? நாமெல்லாம் அடைய முடியும். அதுதான் நம்முடைய. ஆகவே இது மாதிரி கூடு விட்டு கூடு பாய்தல். அருணகிரிநாதர் ஒரு கிளி ரூபம் எடுத்து போய்விட்டார். எல்லாம் அறிந்திருப்போம், எல்லாம் தெரிந்திருப்போம். இது வேறு யாருக்கோ என்று நம்மை அதை தொடாமல் இருக்கும்படியாக பார்த்து கொள்வோம். எல்லாம் நமக்கு தருகின்ற பாடம்தான். கூடு விட்டு கூடு பாய்தல், வசியம் செய்தல். நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால், அப்படி அவர் எவ்வளவுதான் கோபத்தில் வந்தாலும், உங்களிடம் தர்க்கம் செய்ய வேண்டும் என்று வந்தால் கூட, உங்களுடைய ஆற்றல் அப்படி இருந்தது என்று சொன்னால், போனேன் சார்ட்ட இதெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன், 4 வார்த்தை சூடாக கேட்டுடலான்னு தான் போனேன், ஆனால் அவரை பார்த்தோன்னே, அவருக்கு முன்னால் போனோன்னே
ஒன்றும் எனக்கு பேச தெரியலையே சொல்லுவோமா இல்லையா? இது மாதிரி அஷ்டமா சித்திகள் இவைகளெல்லாம் இன்றைக்கு ஆராய்ச்சி செய்கிறார்கள். இது எப்படி ஒரு மனிதனால் கைகூடப்படும், எப்படி ஒரு மனிதனால் இந்த நிலைக்கு செல்ல முடியும் சிந்திக்கிறார்கள். ஆகவே நம்முடைய நாட்டினுடைய சித்தர்கள், யோகிகள், தவசீலர்கள், முனிவர்கள் இவர்களெல்லாம் அசாதாரணமான நிலையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அது மாதிரி காயகல்பம் செய்தீர்கள் என்று சொன்னால், காயகல்பம் அப்படி என்று சொன்னால் இந்த உடலை கல்பமாக மாற்றுவது. அப்பொழுது பசி இல்லை, அப்பொழுது வேறு விதமான தாகம் இல்லை. அது மாதிரி இந்த உடம்பை மாற்ற முடியும். அதுதான் காயகல்பம். ஆகவே வேண்டிய பொழுது ஏதோ சருகை சாப்பிட்டார்கள், ஒரு குவளை நீர் மட்டும்தான் சாப்பிட்டார்கள், ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஆந்திராவிலே பார்த்திருப்பீர்கள், அந்த முடிவரத்திலே ஒரு யோகீஸ்வரர் ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் வெளியே வருவார். உணவுப் பொருள்கள் எதுவும் கிடையாது. இப்பொழுது அவருடைய தம்பி இருக்கிறார், 3 தலைமுறை ஆகிறது. கலெக்டர் ஆட்சியாளர் அவர் குகைக்குள் போன பிறகு அதை அந்த கதவை பூட்டிக் கொள்வார்கள். மும்முடிவரம். சந்தர்ப்பம் இருந்தால் பார்க்கலாம். 1 வருடம் அங்கேயே இருப்பார். சிவராத்திரி அன்று மட்டும் வெளியே வருவார். எந்த உணவும் கிடையாது. ஆக காய கல்பம் செய்து கொண்டால் நம்முடைய உடலுக்கு இது தேவையில்லை. ஏன் வாசி என்று சொன்னோம் அல்லவா? இந்த மூச்சு காற்று இல்லாமல் கூட வாழ முடியும். பிராணன் இருதயத்திலே சுழல ஆரம்பித்தது என்று சொன்னால் அதுதான் மனதற்ற நிலை. மனதற்ற நிலைக்கு சென்று விட்டோம் என்று சொன்னால் பிராணனுக்கு வேலை இல்லை. பதஞ்சலி மகரிஷி அதை சொல்லுகிறார் அல்லவா? பதஞ்சலி யோக சூத்திரம் அதை சொல்லுகிறது. மன்மனம் எங்கு உண்டு வாயுவும் அங்கு உண்டு. மன்மனம் எங்கு இல்லை வாயுவும் அங்கு இல்லை. ரொம்ப இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா நீங்க எல்லாம் நல்ல இதை யோசித்து நல்லா சிந்தித்து இதை பற்றிய கேள்விகள் எல்லாம் கேட்டு ரொம்ப ஆசைப்படுகிறேன், ரொம்ப ஆனந்தப்படுகிறேன். முதியவர் ஆயாச்சனாலே இளைஞர்களை கண்டா ஆசை வரும் அப்படி சொல்லுவாங்க. என்ன சுகர் பேஷண்ட்டுக்கு சுகரை பார்த்தா ரொம்ப ஆசை வர்றது மாதிரி முதியவர்களுக்கு அப்படி ஆசை. என்ன என்று சொன்னால் இது இளமை மிகுந்த முக்கியத்துவம் உடையது ஒரு வாழ்வின் பருவத்திலே. இளமை அதிலே இப்பொழுது சொன்னோம் அல்லவா, அது மாதிரி காற்று இல்லாமல் வாழ முடியுமா? முடியும். உங்களுடைய காற்று எப்படி குடங்கவிழ் நீர் அந்த அந்த நீரினுடைய எல்லை பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி வருகிறதோ அதுபோல இப்பொழுது மூச்சு காற்று 8 அங்குலம் 12 அங்குலம் வெளியே வந்தது என்று சொன்னால் மூக்கினுடைய அளவிலே நின்று அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி சுருங்கி அது இதய அளவிலே நின்று விளையாடும். அப்பொழுது வெளிமூச்சு இல்லை. ஆகவே மனிதன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். என் இதயம் துடிக்கிறது லுப் டப் என்று சொல்லி. இதயம் துடிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? இறந்து போவோம் என்று சொல்வோம். ஆனால் இருக்கின்ற பொழுதே இதயத்தை நிறுத்தலாம். இதுதான் பாரத தேசம் ஐயா. சும்மாவா பாரத தேசம்? நீ உயிரோடு வாழ்கின்ற பொழுதே உன்னுடைய இதயத்தை நிறுத்தி காட்ட முடியும். நீ உயிரோடு வாழ்கின்ற பொழுதே நீ மூச்சு விடாமல் இருக்க முடியும். மூச்சு போனால் போச்சு என்று சொல்வார்கள். இல்லை, இல்லவே இல்லை. ஆகவே நாமெல்லாம் உணர்வோடு வாழ வேண்டும், உயிரோடு வாழ வேண்டும். வாழுகின்ற வாழ்க்கை அது அது அந்த வாழ்க்கை உயிரற்ற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நம்மில் பலர் அதிக எண்ணிக்கையிலே வாழ்ந்தும் வாழாதவர்கள் போலவே இருக்கிறார்கள். இருந்தும் இறப்பவர்களைப் போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு லட்சியம் கிடையாது, ஒரு கோட்பாடு கிடையாது, ஒரு சிந்தனை கிடையாது, தனக்கென வரைமுறை கிடையாது, நெறிமுறை கிடையாது. அது எப்படி வாழ்வது? இருப்பினும் இறந்தவரே. எப்பொழுதும் லைவிலி என்று சொல்வோம் அல்லவா, அப்படி வாழ வேண்டும். அந்த அந்த உயிரோட்டமாக வாழ வேண்டும். உயிரோட்டமாக வாழ்வதற்கு 4 புறங்களிலும் இருந்து வருகின்ற அறிவுகளை நாம் பெருக்கிக் கொண்டு நம்மை நாமே தயார்படுத்தி கொண்டு நான் புருஷோத்தமன், எப்படி ராமபிரான் புருஷோத்தமன் என்று
பெயர் சூட்டப்பட்டாரோ அதுபோல நாமும் ஒவ்வொருவரும் புருஷோத்தமன் புருஷோத்தமசி. அப்படியா? என்ன? ஆகவே அப்படி புருஷர்களாகவும் புருஷைகளாகவும் நாம் வாழ்ந்து சிறப்பு மிகுந்த பாரதத்தினுடைய ஒரு அங்கம் நான். இந்த பாரத நாடு உலகத்திலே ஒரு அங்கம். இந்த பாரத நாடு உலகத்திற்கு வழிகாட்டுவது போல இந்த பாரத நாட்டிற்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு அங்கமாக நான் வாழ்வேன். அதுதான் வாழ்க்கை. ஆக நம்மை நாம் அறிந்து கொண்டால், நம்மை நாம் அறிந்து கொள்வதற்கும் அந்த 64 கலைகளிலே ஒரு கலை சொல்லப்பட்டிருக்கிறது. அது அது நம்மை அறிந்து கொள்ளுகின்ற கலை. நம்மை அறிந்து கொண்டால் தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான். தன்னை அறிந்து கொண்டவன் இந்த பிரபஞ்சத்தினுடைய நாயகன். தன்னுள்ளே அப்படி என்ன இருக்கிறது? தன்னுள்ளே இருக்கின்ற அந்த மாபெரும் ஆற்றல் தான் என்ன? அதை நாம் கொஞ்சம், அதற்கு தான் சுவாமிஜி அவர்கள் சொன்னார்கள், அம்மா நான் விதைத்து கொண்டே போகிறேன், அம்மா நீங்கள் ஆசி கொடுப்பதனால் என்ன பயன் என்று யாரோ ஒருவர் கேட்டாராம். அம்மா சொன்னார்களாம், நான் விதைத்து கொண்டே போகிறேன், இந்த விதைகள் ஒரு நாள் அல்லது மறுநாள் முளைக்கும், அது பெரிய விருட்சமாக மாறும், அது பெரும் பலனை கொடுக்கும். இல்லையா? இதுதான் முக்கியம். ஆகவே இங்கே விதைக்கப்படுகின்ற அமிர்தா அந்த அந்த நிலையங்கள், கல்வி நிலையங்கள், கல்லூரி நிலையங்கள், இது மாதிரி நிலையங்களிலே விதைக்கப்படுகின்ற அந்த விதைகள் ஒரு காலம் வீண் போகாது. என்றேனும் ஒரு இடத்திலே அது முளைத்துத்தான் ஆக வேண்டும். அது மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே துல்லியமாக வாழ வேண்டும். நீங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் தன்னை அறிகின்றோம் என்று சொன்னோம் அல்லவா? நான் இந்த உடம்பு அல்ல, நான் ஆத்மா என்று சொல்லுகின்ற அந்த உணர்வு ஏற்பட்டு என்னுடைய சொரூபம் ஆத்மஸ்வரூபம். கொஞ்சம் யோசனை செய்து அந்த ஆத்மாவோடு பேசி பாருங்கள். அது இனிமையாக பேசும். அது ரொம்ப சந்தோஷமானது, அது நிரந்தரமானது, நித்தியமானது, அதற்கு கவலை இல்லை, அது மகிழ்ச்சிகரமானது. அதோடு பேசி பாருங்கள். பிறரிடம் பேசி அளவலாவுகிறோம் அல்லவா? அதைவிட உங்களோடு இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்திலே நீங்கள் பேசுங்கள். நீங்களும் அதே சொரூபம்தான். ஆகவே அது அந்நியமானது அல்ல. ஆகவே அதனிடம் பேச்சு கொடுங்கள், அதோடு பேசுங்கள். உங்களுடைய மௌன வாசகத்தை அங்கே செலுத்துங்கள். உங்களுடைய புற நாட்டத்தை அங்கே செலுத்துங்கள். அதோடு பேசுங்கள், அதோடு அளவலாவுங்கள், அதோடு மகிழ்ந்திருங்கள். அதுவே நான், அதுவே நான், அதுவே நாம், அதுவாகவே ஆவோம். ஆகவே இந்த நிலையிலே, இந்த நிகழ்விலே கலந்திருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் பெருங்கருணை சித்திக்க வேண்டும். அன்னையினுடைய அருள் சித்திக்க வேண்டும். அடியேன் ஏதேனும் 1-2 காரியங்களை அங்கொன்று இங்கொன்றாகத்தான் தொட்டேன். வேறு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆற்றலும் கிடையாது. ஆயினும் அன்னையினுடைய அருளினாலே காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவன பாவித்து கொஞ்சம் ஆடிட்டான். அத்தகைய நிலையிலே அவர் கம்பர் சொல்லுவார் அல்லவா, ஒரு பூசை பேராவலுற்று திருப்பார்க்கடலை நக்கி நான் குடித்து விடுவேன் என்னும் ஒரு பேராசையில் நக்க புகுந்தது போல அறிவாற்றல் உடைய பேரறிஞர்களாக இருக்கிற இந்த சபையிலே பூசை அணைய யானும் வந்து இப்படி இயம்பினேன். குறையிரும் பினும் மன்னித்து அருள்க என வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பு வணக்கங்கள். வாழ்க வளம்.